Hello everyone. Today we are going to learn about digital marketing basics. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன், செகண்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், தேர்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ஃபோர்த் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், ஃபிஃப்த் வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சிக்ஸ்த் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், செவன்த் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், எயித் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால ஃப்ரீலான்சிங்கில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், நைன்த் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், ஃபைனலாக கன்க்ளூஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து மொபைல் அண்ட் இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் ஆன்லைனுக்கு ஸ்விட்ச் ஆகியிருக்கு. முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. அப்போ அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் இதெல்லாம் அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி, நியூஸ் பேப்பர் அண்ட் ரேடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம், அதை ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீன்ஸ் செல்லிங் ஆர் ப்ரோமோட்டிங் யூஸிங் இன்டர்நெட், அதாவது உங்களோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீசஸ் அதை வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி செல்லிங் ஆர் ப்ரொமோட்டிங் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஆட்ஸ் ஆன் கூகுளில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணும்போது ஸ்பான்சர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போது பிளாட் ஃபார் சேல்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ஸ்பான்சர் ரிசல்ட் அதுக்கு கீழே என்ன ஆகுது, ஒரு 4 ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கு பிறகு இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த இதில் பாருங்கள், இந்த சைடில் வந்து என்ன ஆகும், ஆட் வந்து ரன் ஆகும். இதை வந்து டிஸ்பிளே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி வீடியோ வந்து பார்க்கும்போது அதுலேயும் வந்து என்ன ஆகும், ஸ்பான்சர் ஆட் வந்து இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இருக்குல்ல, இப்போ இங்கே என்ன பெஸ்ட் மொபைல் அண்டு 20,000 அப்படின்னு போடும்போது இதில் வந்து ஒரு வீடியோ வந்து இதாகுது. அது வந்து என்ன ஸ்பான்சர் இதில் இதாகுது. இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து டெய்லி வந்து மொபைல் அண்ட் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் இன்டர்நெட் ஆன்லைனில் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸை வந்து ரீச் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேல்ஸையும் வந்து என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணும். இதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து வேரியஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ மீன்ஸ் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது எஸ்சிஓ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு உங்களோட வெப்சைட் வந்து டாப்பில் வந்து ரேங்க் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்சிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎம் மீன்ஸ் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். எஸ்சிஎம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற டூலில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உங்களோட வெப்சைட்டை வந்து ஸ்பான்சர் இதில் வந்து ரேங்க் ஆக வச்சு சேல்ஸை வந்து என்னது இன்க்ரீஸ் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்சிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இப்போது இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எஸ்சிஓ அண்ட் என்னது எஸ்சிஎம். இப்போது நம்ம வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாட் ஃபார் சேல்ஸ் இன் சென்னை அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீவேர்டுக்கு வந்து ஸ்பான்சர் இதில் வந்து ஒரு 4 வெப்சைட் வந்து என்ன ஆகிருக்கு, ரேங்க் ஆகியிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லலாம், எஸ்சிஎம் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுக்கு கீழே வந்து ரேங்க் ஆகிருக்கக்கூடிய இந்த வெப்சைட் இதில் வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிறது வந்து இருக்காது. இது எல்லாமே வந்து என்னது எஸ்சிஓ மூலமாக என்ன ஆகியிருக்கு, ரேங்க் ஆகியிருக்கு. இதை வந்து என்னது எஸ்சிஓ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, தேர்ட் டைப் வந்து என்னன்னா எஸ்எம்எம் அப்படின்னா என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதாவது
சோஷியல் மீடியா அதாவது லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதை வந்து யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீசஸ் இதை வந்து என்னது ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஃபோர்த்து டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா உங்களோட கஸ்டமருக்கு உங்களோட ப்ராடக்டோட ஆஃபர், அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதை வந்து அவங்களோட இமெயிலுக்கு வந்து என்னது சென்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஃபிஃப்த்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா இன்னொருத்தரோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணுறது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். சிக்ஸ்த்து டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா ஃபேமஸ் பீப்புள், அதாவது ஃபேமஸான ஆக்டர், ஆக்ட்ரஸ் இல்லை யூடியூபர்ஸ் இவங்க மூலமாக உங்களோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீசஸை சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். செவன்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து பிளாக், போஸ்ட், வீடியோ இது எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி அது மூலமாக உங்களோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீசஸ் பிஸ்னஸை வந்து என்னது ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் என்னது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதோட டைப்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெயின் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறதுக்கான மெயின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், கூகுள். செகண்ட் வந்து என்னது, யூடியூப். தேர்ட் வந்து மெட்டா. மெட்டாக்குள்ள வந்து எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் வந்து வரும். அண்ட் என்னது லிங்க்டின். இதெல்லாம் வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் மார்க்கெட்டிங். அதாவது இப்போ டிவி, நியூஸ் பேப்பர் இதிலலாம் நீங்கள் வந்து ஒரு ஆட் வந்து கொடுக்குறீங்க, அதுக்கு ஆகிற காஸ்ட்டை விட இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி இதில் ஆட் ரன் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், காஸ்ட் வந்து லோ ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து என்ன, ரீச் மோர் பீப்புள். இப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணும்போது அது வந்து என்னது, மோர் பீப்புளை வந்து என்ன ஆகும், ரீச் ஆகும். இதனால உங்களோட சேல்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸும் வந்து என்னது இப்போ மொபைல் அண்ட் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அது வந்து என்னது, அதுக்கு ரீச் வந்து என்னது நல்லா கிடைக்கும். அதுக்கு அடுத்து தேர்ட் இது வந்து என்னன்னா டார்கெட் ஆடியன்ஸ் ரீச். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்னது ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ண முடியும். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸை வந்து என்ன பண்ண முடியும், உங்களால் டார்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லொக்கேஷன் இதே உங்களால் என்ன பண்ண முடியும், செட் பண்ணி ஒரு ஆட் வந்து என்னது ரன் பண்ண முடியும். இதுவும் என்ன சொல்லலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ட்ராக் ரிசல்ட். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட ரிசல்ட் அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GA, கூகுள் அனாலிட்டிக்ஸ், GSP, கூகுள் சர்ச் கன்சோல், செம்ரஷ் அண்ட் AHREF இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன மாதிரியான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SEO ஸ்பெஷலிஸ்ட். இதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான சேலரி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 to 20,000 per month வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து 30,000 to 70,000 ப்ளஸ் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர், சோஷியல் மீடியா மேனேஜர், ஆட் ஸ்பெஷலிஸ்ட், இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இருக்குது. இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். நீங்களாட்டே கிளைண்ட் வந்து பிடிச்சி இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் SEO பண்ணி கொடுக்கலாம், இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணி கொடுக்கலாம், இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தனித்தனி பேமெண்ட் வந்து என்னது வாங்கிக்கலாம். இதுதான் வந்து என்னது ஃப்ரீலான்சிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் யூசஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்.
இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அதை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி எஸ்இஓ அண்ட் எஸ்சிஎம் வந்து பண்ணி அதை வந்து ஆர்கானிக்காட்டோ இன்ஆர்கானிக்காட்டோ ரேங்க் பண்ண வைக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதை வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணி சேல்ஸை வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணி அது மூலமாக மோர் கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ண வைக்கலாம். அது மூலமாக உங்களோட சேல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபைனலாக கன்க்ளூஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு ஸ்கில் மட்டும் இல்லை, அது ஒரு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சராக ஏர்ன் பண்ணலாம், இல்லை ஜாப் கூட ஈஸியாக கிடைக்கலாம். இன்னைக்கு ஸ்மால் ஷாப் இருந்து பிக் பிராண்ட் வர எல்லாரும் ஆன்லைனில் தான் க்ரோ ஆகுறாங்க. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க ஃபியூச்சரில் ஆல்வேஸ் டிமாண்டில் இருப்பாங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, சக்ஸஸ் உங்களுக்கே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.